சின்ன பொண்ணு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன உமா, என்னன்னு சொன்னாதானே தெரியும். எதுவுமே சொல்லாம விஷயம் தெரியுமாண்ணா? போட்டு டண்டனக்கா, ஹே டனக்குனக்கா, டண்டனக்கா, ஹே டனக்குனக்கா. அந்தால போச்சாவு. ஐயோ நான் செத்தேன். ஏன் சின்ன பொண்ணு என்ன அடிச்ச? என்னன்னு சொல்லாம வந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தா அடிக்காம என்ன பண்ணுவ? சின்ன பொண்ணு ஆஃபர் போட்டிருக்கான் சின்ன பொண்ணு. ஏல உமா, அப்படியால என்னல ஆஃபர் போட்டிருக்கான்? சின்ன பொண்ணு, ஏன் சின்ன பொண்ணு என்ன அடிச்சா? சொல்ல வர்றதை கேட்கறதுக்கு முன்னாடியே போட்டு பொழக்கிறாமா. ஒரு ஏசி வாங்கினா 4 ஏசி ஃப்ரீயாக தராவலாம். இன்னே உமாலோ, உன் பேச்சு கேட்டுதான் இப்போ நான் போயிட்டு லட்சு வசந்தி அக்கா எல்லாரையும் கூப்பிட போகிறேன். பொய்யா மட்டும் இருந்துச்சு முதல்ல. இப்போ வாங்கினது நாடி அங்கே உளும்பர் உனக்கு. ஆமாம், பின்ன உனக்கு என்ன மட்டும்தான் தூக்கி போட்டு வெளுக்க தெரியும். வா போவோம். ஏம்மா நடக்கவே முடியலையே, ஏன் சின்ன பொண்ணு எனக்கு வந்து தூக்கிட்டு போறியா? எப்படி உமாலோ, மிதி வேணுமா? இவா வேற ஒன்றும் வேணாம் தாயே, நானே வாரேன். என்ன பத்திரக்கலையக்கோ வேலையெல்லாம் முடிஞ்சா? ஆமாம் லட்சுமியோ, வேலையெல்லாம் இப்போ தான் முடிஞ்சு. வீடு ஒரே வெக்க பத்துக்க, இருக்க முடியலை. அதான் அப்படி காத்தோட்டமாக மரத்தடியில் இருப்போமேனு வந்தேன். ஏன் பத்திரக்கலையக்கோ ஒரு ஏசியை போட்ட வேண்டியதானே? போடணும் லட்சுமியோ, என் மகளும் ஏசி போட்டுதான் தான் கேட்கா. போட்டு கொடுக்கணும் பார்த்துக்க. சரிக்கா சரிக்கா. என்ன பண்ணுதீங்க? பாப்புலா சும்மா பேசிட்டு இருக்கோம். என்ன வசந்தி, உன்னை ஆளையே வெளியில் காண முடியலையே. ஆமாக்கா, கொஞ்சம் துணி தைக்கிற வேலை கிடந்துச்சு, அதை வெட்டி தச்சு அதுக்கே நேரம் போயிடுது. அது சரி, எல்லாம் காசு தானே. இதுவும் தான் மாடு ஆடுன்னு போட்டு இது பண்ண வச்சு பெரிய ஆளாக இருக்குது. நம்ம என்ன இதை ஏதாவது கேட்கோமா? நம்ம என்ன பண்ணதும் நோண்டி நொங்கு எடுக்கணும். ஆமாக்கா, எல்லாம் ஒரு 10 ரூபா துட்டு கிடைக்காதான் தான். ஆமாம் பின்ன, இப்போல்லாம் துட்டு இருந்தால் தானே வந்து மதிக்காதே, இல்லைன்னா யாரும் நம்மளை திரும்பி பார்க்கா. அதுவும் சரிதான்க்கா. சரிக்கா, பின்ன நானும் போயிட்டு துணியில் தைக்கேன், அதை வெட்டி பிறக்கி தைக்க பார்க்கேன். சரி பின்ன போ, போய் வேலையில் பாரு, அப்போ தான் 4 துட்டு கையில் கிடைக்கும். சரிக்கா, போயிட்டு வரேங்க்கா. என்ன 4 முடி இங்கே என்ன பண்ணுதிய? சும்மா கிடச்சின்ன பொண்ணு, வாயை கிளறாத. என்ன 4 முடிக்கு கோபமாக வருது? என் பேர் வசந்தி. 4 முடின்னு எப்போ பாரு. உங்கள் பேரை சொன்னால் எங்கே நல்லா இருக்கு? ஏன் 4 முடி அப்படி கூப்பிட்டா தான் நல்லா இருக்கு. என்ன நீ அது போ, உன் கூடயே என்னொன்று சுத்துமே, அதை எங்க? ஆண்டவே இப்போ வந்துருவா. ஏம்மா கொஞ்சம் கூட நடக்க முடியலையே. என்னாச்சுமாவுக்கு? நீங்கள் வேற வச்சோ வந்தா ஓடியே வந்தா சின்ன பொண்ணுன்னு. நானும் என்னன்னு கேட்டேன். ஒழுங்காக சொல்லணுமா இல்லையா? ஒரே ஆட்டம், அதான் ஒரு 2 மிதியை போட்டேன். ஐயே, அதுக்கு நீ இப்படியே மிதிப்பா? மைனியா, நீங்கள் சும்மா கிடங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆமாம் பின்ன, நீங்களும் இதே தானே வேலை ஜோலியாக வச்சிருக்கியா? எதுக்குல இப்படி அடிச்சிருக்கா? அவள் கடந்துட்டு போகிறா. நான் இன்னொரு நல்ல விஷயத்துக்கு தான் வந்தேன். எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கி அப்படியே பேசி முடிச்சுட்டு போயிடுவோம். என்ன சின்ன பொண்ணு, ஏதோ கல்யாணம் பேசி முடிக்கிறது மாதிரி சொல்லுதா? அடே இல்லை லட்சு, சொன்னேன் சும்மா பேசி முடிச்சுட்டு போயிடுவோன்னு. சரி அதெல்லாம் இருக்கட்டும் லட்சு, இந்த இது ஏதோ ஒரு கடையில் ஆஃபர் போட்டிருக்கானா, அதை சொல்கிறதுக்கு தான் உமா என்னை கூப்பிட்டு கத்திக்கிட்டு வந்தா. ஒரு ஏசி வாங்கினா 4 ஏசி ஃப்ரீயா. வாரியெல்லாம் போய் வாங்கிட்டு வருவோம். என்னல சொல்லுதா? ஒரு ஏசி வாங்கினா 4 ஏசி, கேன பையன் கூட தரமாட்டாம்ல. கேன பைய தரமாட்டான், கடைக்கார தருவான். வாரியெல்லாம் இல்லையா? நானும் உமாவும் போகிறோம், நீங்கள் வாரியெல்லாம் இல்லையா? ஒரு ஏசி காசை 5 பேர் பிரிச்சுக்குவோம், 5 ஏசி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். எப்படி? ஏன் சின்ன பொண்ணு, அது உண்மையாக இருக்குமா? எப்படி சின்ன பொண்ணு ஒரு ஏசிக்கு 4 ஏசி தருவான்? எக்கோ காசா பணமா? கவர்மெண்ட் ஃப்ரீ பஸ் விட்ருக்கு, வாங்கலாம். ஒரு இடத்து போய் பார்த்துட்டு வந்துடுவோம். அங்கே மட்டும் அப்படி தராமல் இருக்கட்டும். செத்தா என்கிட்ட உமா. ஆல்ரெடி பாதி செத்து தமிழ கிடக்கேன், சும்மா வாயை மூடு. இவ்வளவு சொல்லதும் கரெக்டாக தானக்கும் இருக்குது. ஒரு எட்டு போய் பார்த்துட்டு தான் வந்துடுவோமே, வெயில் தாங்க முடியலை. ஒரு ஏசி இருந்தால் நல்லா தானே இருக்கும். சரி எல்லாரும் சொல்லுதிய, போய் பார்த்துட்டு தான் வருவோமே. என்ன ஏக்கோ பத்திரவாளியக்கோ? சரிதானே? ஆமாம் லட்சுமியோ, நானும் ஒரு ஏசி வாங்கணும்னு தானே பேசிகிட்டு இருந்தேன். வா போயிட்டு வருவோம். அப்புறம் என்ன, வாங்க எல்லாரும் போவோம். எது கடைக்கு போகிறோமா? ஏஹே 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 நாங்கள் கடைக்கு போகிறோம். ஏஹே நாங்கள் கடைக்கு போகிறோம்.
ஒரு ஏசி வாங்கினா 4 ஏசி ஃப்ரீ. ஆஹா ஓஹோ குளு குளு. இந்த உயிர் வந்துச்சுல உமாவுக்கு. என்னென்ன பண்ணி இவ்வளோ நேரம் வந்துட்டு செத்த வாகனங்க கிடந்தா இப்போ என்ன எந்திரிச்சு ஒரே ஆட்டமா இருக்கு. இந்த ஆட்டம் போட்டதுக்கு தான் உமாவுக்கு விழுந்துச்சு. இர்ரி மவளே கடைக்கு போகட்டும், அங்கே மட்டும் இல்லைன்னு சொல்லட்டும், உன் கொண்டே பரசுறனா இல்லையான்னு பாரு. என்ன இவ்வளவு நேரம் செத்தது கிடங்கா கடந்து போட்டு கடைக்கணும்னு துள்ளி குதிக்காலவுமா. என்ன ஒன்னால ஒன்றும் பண்ண முடியாது சின்ன பண்ணை. வட்டா இடம் மெல்ல போல என்ன ஓட்டம் ஓடுதா பாரு. சரி வாங்க நம்மளும் கிளம்பி போவோம். ஏ உமாலோ மெல்லப்போ, எங்கேயா உழுது செத்துறாத, போய் ஏசி வாங்கணும். எனக்கு தெரியும், நீ மூடு மூடு. சரி வா லட்சுமியோ போய் கிளம்பிட்டு வருவோம். சரி போங்களா போய் கிளம்பிட்டு வாங்க. மக்களே நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்பதான் வந்துட்டு ஏசி கடையில் போய் இவளுக்கு பண்ணது அலப்பறையெல்லாம் பார்க்க முடியும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. அப்படியே உங்களுக்கு என்ன மாதிரி கதை வேணும் அப்படின்னு அதையும் சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி மக்களே, அடுத்து ஏசி கடையில் வச்சு பார்ப்போம். பாய்.